தமிழக ஆளுநர் RN ரவியுடனான சந்திப்புக்கு பின்னர் தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கொடுக்கவே இல்லையா? இதுக்கு பதில் சொல்லுங்க. ஆக அரசாங்க பள்ளி மாணவர்களை மட்டுமே நீங்கள் அவர்களை துன்பத்திற்குள்ளாக்கி அவர்களின் வாய்ப்புகளை கெடுக்கிறீர்கள் என்பதை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். மலையாள இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய பிரச்சனை, ஹேமா கமிட்டியோட ரிப்போர்ட் பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் இது இருக்குன்னு பல செலிபிரிட்டிங்க சொல்றாங்க. என்ன நிலைப்பாடு? இது ரொம்ப வருத்தத்துக்குரியது. நான் இன்னைக்கு கூட்டம் நடத்துறதுக்கு காரணமே அதுதான். தமிழ்நாட்டில் தேவையே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா துறைகளிலும் இருக்கு, திரைத்துறைகள் அதிகமா இருக்கின்றது. திரைத்துறையை சார்ந்த சகோதரிகளே சில பேர் தங்களது கருத்துக்களை சொல்லிவிட்டார்கள். ஆக மலையாளத்துல ஒரு பிரச்சனை பூதாகரமாக வெடித்தாலும் அதற்கு ஒரு தீர்வு என்று வந்து கொண்டிருக்கிறது. ஆக தமிழகத்தில், ஏன்னா தமிழகத்தில் இதற்கு முன்னால சில பாடகிகள், சில நடிகைகள், சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மாய்ந்து போனார்கள். ஆக இங்கேயும் அதே மாதிரி பிரச்சனை இருந்தது என்றால், அதாவது இருக்கும்னு அங்க உள்ள திரைத்துறையினரே சொல்றாங்க. அதனால அவர்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அரசியல்ல பெண்கள் இன்னும் ஒரு ஆண் சமுதாயமா தான் இருந்து கொண்டிருக்கிறது. அரசியல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை எங்களை போன்றவர்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, ஏன்னா நாங்க தான் மற்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலையில இருக்கேன். அதனாலதான் அண்ணன் ஸ்டாலின் என்னோட பாதுகாப்பு எடுத்துட்டாரு. பெண்களுக்கு அதிகமா பாதுகாப்பு இருக்கு, அதனால இவங்களுக்கு என்ன பிரேமலதாவோட பாதுகாப்பை ஏன் பாதுகாப்பையும் தான் எடுத்துட்டாரு. பெண்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு? இவங்க எல்லாம் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு. ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு டிஎஸ்பியோட தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறாங்கன்னா அப்புறம் அரசியல் உள்ளவங்களுக்கு மாத்திரம் எங்க பாதுகாப்பு இருக்கும்? நிச்சயமாக பாதுகாப்பு இல்லை. ஆனால் பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களது கருத்து. தேசிய கல்விக் கொள்கைக்கு தொடர்ந்து தமிழகம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? அதான் சொல்லிட்டேனே, அவங்க நிதி, அவங்ககிட்ட நிறைய நிதி இருக்குப்பா. தயாநிதி, உதயநிதி, கருணாநிதி, அருள்நிதி, இன்பநிதி. இன்பநிதியை மறந்துட்டோமே நாம. அதுக்கப்புறம் துணை முதலமைச்சரின் துணை முதலமைச்சரை மறந்துட்டோம்ல நம்ம. அதனால தவறான கருத்து. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நமது குழந்தைகளை இந்திய பள்ளி அறையிலிருந்து, அந்த பள்ளிக்கூட அறையிலிருந்து அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு உலக அரங்கிற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆக உலக அரங்கிற்கு நமது குழந்தைகளை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற பாரத பிரதமர், அதற்காகத்தான் அவர் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தார்கள். அதனால் பள்ளிக்கூடத்தில் இருந்து உலக அரங்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய அந்த குழந்தைகளை நீங்கள் தடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் எனது கருத்து. நன்றிப்பா. தமிழக ஆளுநர் RN ரவியுடனான சந்திப்புக்கு பிறகு முன்னாள் ஆளுநர் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். பல்வேறு கேள்விகளுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை அடுத்து வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.